இங்கிலீஷ் பேப்பர் கூட. இங்கிலீஷ்னா நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்களா. இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான். எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா. மொத்தமா செத்து தோறீங்கடா. எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா. ஐயோ, துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன். ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஏதாவது குடுறா. இந்தாயா 25 50 75 50 25 20. என்னையாச்சா ஆச்சு, கணக்கு தான் இடிக்குது. என் கணக்கு கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீ டூ லேட். கிளம்பு. உன் டேட்டா பர்த் எனக்கு தெரியும். கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. கிளம்புடா. டேய் நில்றா. எங்கடா குடும்பமா புறப்பட்டீங்க பஞ்சம் பிழைக்கவா? அதுக்காக போகலண்ணே. நம்ம ஊரைத்தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதா? அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்ற? இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க. ஆனா சாவுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ. வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஆயே. ஓஹோ, பாய் விரிச்சு படுத்து பிச்சையா? போ போடா. சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க. நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றத விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த பணம்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே. இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க. பின்னாடியே வர்றேன். போ போ. பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான். வாரத்துக்கு 2 பணம் தான் வருது. அதுவும் அனாதை பணம். வருமானம் கம்மி. பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது. எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது? என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாடா பண புரோக்கர். துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன மதிச்சு கேட்கறதுனால சொல்றேன். இந்தியாவின் 5ஆம் திட்டம், எரா திட்டம், தேக்குமர திட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்கம் நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன திட்டம் சொல்லு. பொணங்கெல்லாம் கேட்டுருமே. ஆமா, இதெல்லாம் புறம்போக்கு போனங்க. காதை கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காது இல்லையா? காது இருக்கு, சொல்ல முடியாத. சொல்லு. இதுதான்டா திட்டம். என்னை வாழ வைக்கும் மனங்களே, வருங்கால பிணங்களே, உங்க எல்லாரையும் கும்பிடுறேங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க, சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் 100 ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன், ஆல் ரைட்னு சொன்னாங்க. கனடாவில் சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க. பிரான்ஸ்ல சொன்னேன், பிளாட் ஆகிட்டாங்க. உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க. நீங்க செத்தீங்கன்னா உங்க பணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன். தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன். இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஆல் 100 ரூபீஸ். அதாவது உங்க பாஷையில சொன்னா தலைக்கு 100 ரூபாய். சீக்கிரமாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுஸ் கம்மி. வாங்க 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 வாங்க. ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. உன் பேர் என்ன? சாமி. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குடு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். உங்க திட்டத்துல ஓட்ட இருக்கு. ஓட்ட இன்னொரு கை மண்ணை போட்டு அடிச்சுக்கலாம். குடுக்காதீங்க. இங்க பாருங்க, இவங்க செத்து போயிட்டா நீங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் புதைப்பீங்க. எஸ். இவங்க சாகிறதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் தூக்கிட்டு துபாய் ஓடிட்டா அங்க வர சொல்லி புதைச்சுக்கலாம். அதுக்குள்ள நாரிடுமே. குடியா. ஏமாந்துடாதீங்க. துபாய் போறீங்களா? கொஞ்சம் இரு. நெல்லுப்பா. நம்ம ஊர்ல நிறைய பாய் இருக்காரு, பாத்துக்குங்க. நில்லுடா. டேய் டேய், சொன்னா கேளு. நில்லுடா. என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு இது? கபடி விளையாடு, கம்பு விளையாடு. இது என்ன கல்லோட விளையாட்டு?
டேய் நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொணண்டா. ஏங்க நீங்க இந்த ஊர் தானே? ஆமா. உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா? ஓ உடம்புல பின்னாயிலா ஓடுது. டூ மச்சா பேசாத, மேட்டர் சொல்லு. மனுஷன் பிறந்தா நானே வேணும். நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு 2000 ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா? டேய் என்ன பத்தி மட்டும் பேசு, ஆனா என் ஊர் புணங்களை பத்தி பேசாத. ஓடி போறவன் எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான்? நாடே கடன் வாங்குது, நம்ம ஆளுக்கு கடன் வாங்கினா உனக்கு பிடிக்காதா? அவன் அட்ரஸ் கொடு, அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர்றேன். இந்தாங்க. பில் கிளின்டன், பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டன் டிசி. இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா? அதுவும் 2000 ரூபாய். என்ன டேய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு, உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும். அங்க சதாம் ஹுசேன் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவங்கிட்ட போய் கேளு, பில் கிளின்டனை பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பான். இந்தா வச்சுக்கோ. சரிங்க. போய்க்கோ. குட் பை. அடிச்சு துவைச்சிட்டாங்க. எதுக்கு? அந்த ஆளு இங்க இல்லையா, அமெரிக்காவுல இருக்காராம். நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற? வாங்கின அடியில உடம்பு இருக்கிற 42 ஜாயிண்ட் காயிட்டு போச்சு. உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்ட, நீயே தான் சொல்லுவேன். 42 ஜாயிண்ட், 43, 42 அவங்க உடைச்சிட்டாங்களா? கொஞ்சம் திரும்பி நில்லு, அந்த ஒண்ண உடைச்சேன்டா. என்ன ஆடுபுலி இடம் தனியா அடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல எந்த நாய்க்கு ஆட தெரியும் சொல்லிடுச்சுடா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஊர் செட்டியாரம் அல்ல, அது இறந்து போச்சு. போட்டும், 24 மணி நேரத்துக்கு மேல பாடியை வீட்டுல வைக்க மாட்டாங்க, சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதுல என்ன, அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில சுயநலமே இல்லாம இருக்கான். அதுக்கு இப்ப என்னங்கிற? அவனை அள வச்சா 15000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம். ஏய், நீ அடிக்கடி மவனை மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. போடா. இங்க பாருங்க, நீங்க துபாய் போகணுமா வேண்டாமா? போகணும். அண்ணா, இந்த பையன் தான். பையனை பாருங்க, பணத்தை பாருங்க. பையன் உயிரோடு இருக்கானா? இருக்கா? போங்க தம்பி, அழுடா. அம்மா செத்து போயிட்டா அழணும், அதான்டா சட்டம். டேய், நான் துபாய் போகணும்டா, அதுக்காகவாவது அழறா. என்னடா அழ மாட்டேங்கிற? ஓங்கி அப்பிரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், டெக்னிக் அளவங்க. தம்பி, மீன் இருந்தா தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும். அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும். ராஜா, அழுதுடா. டேய் அழுடா, டேய் அழுடா, டேய் அழுடா. மேஸ்ட்ரோ, பெத்து எடுத்தவனா என்னையே தத்து கொடுத்து பூட்டா. ஆராரிரோ பாடியதாரோ, தூங்கி போனதாரோ, அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ, அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ, அம்மாவென்றழைக்காத உயிர் உண்டோ. அம்மா அடாண்டா, அம்மா என்னால வச்சுட்டீங்க. நீங்க கிரேட். இந்தாங்க 15000 ரூபாய். கொடை கொடை கொடை. பணத்தை கொடுக்காதீங்க. ஏண்டா? நானும் உங்களோட துபாய் வந்துடுறேன். நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுறா. ஐயா, பணத்தை கொடுக்காதீங்க. இருங்க இருங்க, நான் பாட்டு பாடிக்கிறேன். ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் என்ன சத்தம்? காது ரெண்டு கூசுதடி, கண்டுபிடி என்ன சத்தம்? சாவு வீட்டுல என்னடா சந்தோஷம்? உங்களை சும்மா விட போறது இல்ல. சொன்னா கேக்குறாரா? பாட்டுக்கு வேண்டாம்னா பெரிய பாகு பையன் மாதிரி பாடுறா. டேய் விடுடா. டேய், என்னடா நீ கிளவிங்க காருக்குள்ள வந்துட்டு? டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. சொன்னா கேடுறா. டேய், அந்த கோடாரி கூட மூஞ்சி மேல அடிச்சிடுறா. இன்ன கூட முடிஞ்சிடு.
என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு இது? கோலி விளையாடு, குண்டு விளையாடு, இது என்ன கோடாலி விளையாட்டு? இந்த மாதிரி புது விளையாட்டெல்லாம் சொல்லி தராத, தெரிஞ்சதா? போ. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கானே. என்ன இது? நெஞ்சில வீரான குழாய் அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு, அதோட போறானே. ஏய், நீ மனசு இல்லடா, மனசு இல்லடா, அதுக்கு மேல எதோடா பூட்டானா? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு இது? நாயோட விளையாடு, நரியோட விளையாடு, உயிரோட விளையாடலாமா? இப்ப பூட்டல்ல. ஸ்டாப், இறக்குங்கடா. இவன் எப்படா செத்த? 1/2 மணி நேரம் ஆகுது. ஏண்டா, இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா? செத்தவனை 1 மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா? இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் உடனே தூக்கிட்டு வந்தோம். சரி, உங்க பர்சனல் மேட்டர் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா, நரகத்துக்கு அனுப்புவா? சொர்க்கத்துக்கு எவ்வளவு? 800 ரூபாய். நரகத்துக்கு 400 ரூபாய். இந்தாங்க, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க. வெயிட், பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு, பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன், பாடியை சுடுகாட்டு இருந்து வெளியே எடுத்துட்டு ஓடி போயிரு. ஏங்க, இவன் பேச எனக்கு பிடிக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்பட்டி எடுத்து குழி வெட்ட முடியுமா? இவனை எப்படியாவது இங்கேயே போச்சிருங்க. இங்கேயே போச்சா இவன் எனக்கு தொல்லை கொடுப்பான்டா. கூடுதலா பணம். என் நிலைமை உனக்கு புரியல. நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம், நான் லேட்டா போய்க்கிறேன். தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. நீங்களே இப்படி டேய், சொல்லிட்டீங்கன்னா சொன்னா கேளுங்க. டேய், டென்ஷன் பண்ணாத. இல்லங்க. டேய், நான் கம்பு சுத்து தெரிஞ்சுவேன். வீடு கட்டி கை காலெல்லாம் ஒடிச்சு போய் எடுத்து வா. எடு பாடிய. எடு நாய. எடு, எடுத்துக்கோ. எல்லாம் துபாய் போற பிளைட் தான். என் கண்ணு முன்னாலேயே பறந்து பறந்து போகுது. ஆனா நான் தான் போக முடியல. எப்படி போக முடியும்? டிக்கெட் காசு இருந்தா தானே போக அண்ணே, முடியும். நீங்க போக போறீங்க. எப்படிடா போக முடியும்? அத சொல்லத்தானே இங்க வந்தேன். என்ன? 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி 500 பேர் அவுட். ஆடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 500 பாடி வருதா? வெட்டியான் கேன்சல். ஐ அம் கோயிங் துபாய்.